nativespecial.com தமிழ் பாரம்பரிய பலகாரங்களை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிறது. நம்ம nativespecial.com. ஆர்டர் ஆன்லைன். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொழில்துறையினர் பார்வையில் 100 நாள் ஆட்சி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடுடைய முதலமைச்சராக முதல் முறையாக திரு மு.க. ஸ்டாலின் பதவியேற்று இந்த 100 நாளில் தொழில்துறையினர் இந்த 100 நாள் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சியை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம். இந்த நிகழ்ச்சியில் அரசியல் சாராது தொழில்துறையில் பல்வேறு துறைகளில் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய பிரபலங்கள் தான் இன்றைக்கு பங்கேற்கிறார்கள். VNCT குளோபல் கமலா தியேட்டர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் திரு நாகு சிதம்பரம் மற்றும் VNCT குளோபல் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திருமிகு கீதா நாகு ஆகியோரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நிறைய ஆட்சி மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இந்த 100 நாள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரோம் வாஸ் நாட் கிரியேட்டட் இன் ஒன் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம்னா 100 நாட்கள் ஆயிருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 100 நாட்களில் எவ்வளோ பண்ண முடியும்? ஸோ ரிசல்ட்ஸ் அப்படின்றத நம்ம 100 நாளில் எதிர்பார்க்கிறத விட செட்டிங் த ரைட் டோன் அப்படின்றதுக்கு நம்ம போனோம்னா ஐ திங்க் அது இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். நீங்கள் ரைட் டோனை செட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ரைட் ஹியூமன் பிஹேவியர். ரைட் ஹியூமன் பிஹேவியர் வில் பிரிங் த ரைட் ரிசல்ட்ஸ். இது எல்லாமே கான்ஃபிடென்ஸின் பேரில் வர்றது. ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார். சாதாரண நாட்களில் ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கினார்னா ஒரு அத்தியாவசிய தேவைக்குள்ள பொருளை மட்டுமே அவர் வாங்கிட்டு வருவார். அதே குடும்ப தலைவர் இன்னொரு சிச்சுவேஷன், தீபாவளி நேரம் கடைக்கு போகிறார். அப்போ ஸ்வீட்ஸ், பல பலகாரங்கள், க்ளோத்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வருவார். அதே குடும்ப தலைவர் தான் தொழிலை நல்லா பண்ணுறோம், ப்ரொஃபஷனல் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு பில்ட் ஆகும்போது அவருடைய பார்வை எதை நோக்கி போகும்? தான் ஒரு காரு வாங்குவோம், ஒரு வீடு வாங்குவோம் அப்படின்னு போகும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மனிதருக்கு இத்தனை பார்வைகள் வருது. இதுக்கெல்லாம் பேஸ் இஸ் கான்ஃபிடென்ஸ். அப்போ அந்த ஒரு டோனை, ஒரு கான்ஃபிடென்ஸை கரெக்டாக செட் பண்ணிட்டா, அதுவும் இப்படி ஒரு கோவிட் சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டம். அதை இந்த அரசு ரொம்ப பிரமாதமாக செட் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த கான்ஃபிடென்ஸ் எந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த ஸ்பார்க், அந்த ஸ்பார்க் வந்திருக்கும்ல, இந்த கவர்மெண்ட் ஒரு ரைட் பாத்தில் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆன பிளேஸ்? அதாவது கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் பியூர்லி மணி. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் யுவர் மைண்ட் செட். அப்போ மைண்ட் செட் இருந்துச்சுன்னா வேஸ் இருக்குது, வழிகள் வந்துடும். அது எங்கேருந்து நாங்கள் பார்க்குறோம்? ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வந்தோம்னா, ஹுண்டாயோடைய 10 மில்லியன்த் காரை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அதை ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா இட் பில்ட்ஸ் கான்ஃபிடென்ஸ். அண்ட் அங்கே அவங்க பேசுகிறது என்ன சொல்கிறாங்க? ஐ தேங்க் ஹுண்டாய் ஃபார் மேக்கிங் ஸோ மச் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. இதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில், we are opening opportunities அப்படின்றாங்க. when you are felt welcome, அப்போ ஒரு பாசிட்டிவிட்டி பில்ட் ஆகுது. இன்டென்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக வெளியில் கொண்டாட தெரியுது, வெளியில் நல்லா கரெக்டாக கொண்டாந்துடுறாங்க. அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுடைய பாசிட்டிவிட்டி, கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகிருது. ஒன் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஐ கேன் கிவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஹாய் மேடம். அதாவது பல முதலமைச்சர்களை நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 100 நாள் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நம்மளோட சிஎம்ஐ ஐ லுக் அட் ஹிம் as the CEO of the state, next gen leader. That is my confidence and my hope on the whole government. சிஎம்மோட ஆட்ரிபியூட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில ஆட்ரிபியூட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க he's a go getter. ரூட் லெவலில் இருந்து, கிராஸ் ரூட் லெவலில் இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பர்சிஸ்டன்ஸ் மூலமாக வந்தது. இதெல்லாம் நம்ம மேனேஜ்மெண்ட் லெசன்ஸில் ஒரு பிஸ்னஸில் நம்ம பார்க்குறது தான்
இது வந்து இதுலேயும் ஐ எம் ஏபிள் டு ரெலட். அவங்க வந்து பதவி ஏற்கும்போது அவங்க சிஎம்மோட ஒய்ஃப் இமோஷ்னலாக ஒரு ஹாப்பினஸில் வந்து அவுட் பிரேக் ஆன வீடியோ வந்து வைரல் ஆனதை பார்த்தோம். அது அவுட் பிரேக் என்ன, ஏன்னா அவங்க கூட கம்பேனியனாக அவங்க ட்ராவல் பண்ணி வரும்போது எல்லா கிராஸ் ரூட் லெவலில் அவங்க 14 வயசில் சிஎம் வந்து யூத் விங்கில் சேர்ந்து 50 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியோட மைல்ஸ்டோன் மார்க் தான் அன்னைக்கு. ஸோ அதோட இமோஷ்னல் பர்ஸ்ட் தான் அது. ஸோ அது வந்து எதை காட்டுது? இட்ஸ் அபவுட் பர்சிஸ்டன்ஸ், ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த ஸ்டாமினா ஃபார் ஆல் ஆஃப் திஸ். அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு இட்ஸ் அ வெரி குட் சைன். நம்பர் 2 இஸ் நம்ம சிஎம் வந்து ஹீஸ் அ விஷனரி. 1 trillion எக்கானமி டிரைவ். அந்த டிரைவை வந்து அது விஷன் பை 2030 ஃபார் தமிழ்நாடுன்னு சொல்லாமல் அதுக்கு கிரவுண்ட் ஒர்க்காக வந்து எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் எமினன்ட் எக்கானமிஸ்ட் கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல கவுன்சில் ஃபார்ம் பண்ணி அந்த பாத்தில் போகிறது வந்து இட் கிவ்ஸ் அகெயின் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு கம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் தேர்ட் திங் ஐ லைக் அபவுட் அவர் சிஎம் இஸ் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எல்லாரும் நமக்கு வந்து லீடர்ஸை வந்து எல்லாருமே வந்து நம்ம எமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் வந்து ரோல் மாடல்ஸாக எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ரைட் ரோல் மாடல்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து எவ்வளோதான் லாங் ஹவர்ஸ் இருந்தாலும் ஹி டுவர்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி ஹி ஒர்க்ஸ் ஹார்ட்னாலும் சிஎம் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஹி இஸ் ஏபிள் டு ப்ரையாரிட்டைஸ் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ அது ஒரு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் முதலமைச்சருடைய தனித்துவமாக பார்க்கறது என்ன சார்? ஒவ்வொரு பார்வையும் பார்த்தீங்கன்னா ஃபார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர் ஃபார் அன் ஆண்டர்ப்ரனர் எப்படி இருக்கும், அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஆர்கனைசேஷன் பர்ஸ்பெக்டிவில் தான் எதையுமே ஒரு பார்வை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனை லீட் பண்ணுறதுக்கு ஐம் டாக்கிங் அபவுட் ஆர்கனைசேஷன், அப்புறம் ஸ்டேட்டுக்கு வருவோம். ஒரு ஆர்கனைசேஷனை லீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், வயசை மட்டும் நம்ம பார்க்கல, கேப்பபிலிட்டிஸ், கெப்பாசிட்டி, பேண்ட்வித், ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்து அண்ட் அவங்களுக்கு கிராஸ் ரூட்லேருந்து தே ஷுட் ஹவ் கம். ஏன் அப்போ தான் அந்த டோட்டல் லெங்த் அண்ட் விட்த் ஆஃப் இட் பக்காவாக அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஒரு ஆர்கனைசேஷனுக்கே நம்ம இந்த மாதிரி இவ்வளோ தூரம் யோசிக்கும் போது அப்போ ஒரு ஸ்டேட் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்போது அவங்க சொன்னபடி ஒரு சிஎம் இஸ் ஆக்சுவலி த சிஇஓ ஆஃப் த ஸ்டேட் அண்ட் அது வரும்போது அந்த ஸ்டேட்டே இட் பிகம்ஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் அவுட்ஃபிட். அதுதான் இப்போ நம்ம கிடைக்கிற ஒரு ஃபீலிங். தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினோட உங்களுக்கு நெருக்கம் இருக்கா? அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா? நல்லா. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட போகலாம். 1972 கமலா தியேட்டரை இனாகரேட் பண்ணது அப்பா வந்து அப்போது சிஎம்மாக நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்களை அழைக்கிறாங்க. தலைவர் வர்றாங்க. 1972 நல்ல நிகழ்வு. அங்கேருந்து கட் பண்ணோம்னா 25 வருஷம் தாண்டிடுது. 1997 1997 கலைஞர் சிஎம்மாக இருக்கிறாங்க. அப்பா போய் அழைக்கிறாங்க. நிச்சயமாக வந்துடுறேன் அப்படின்றாங்க. கலைஞரும் வந்துடுறாங்க. வரும்போது அந்த ஆடிட்டோரியத்தை ஓப்பன் பண்ணோன்னு அவ்வளோ பெரிய 70 mm ஸ்க்ரீனில் 1972 எடுத்த ஒரு கருப்பு வெள்ளை படத்தை ஃபோட்டோவை பெருசுப்படுத்தி அங்கே அப்பா போட்டிருக்கிறாங்க. அதை அவங்க பார்த்து ஒரு புன்னையோட ஸ்டேஜுக்கு வர்றாங்க. ஸோ ஒரு ரீகால் மாதிரி இருக்குது. அந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா சொல்கிறாங்க, கலைஞர் தான் வந்து திறந்து வைத்தாங்க, 25வது வருஷத்துக்கும் வந்திருக்கிறாங்க, 50வது வருஷத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு. கலைஞர் பேசுகிறாங்க. அப்புறம் மைக் எடுத்து பேசும்போது சொல்கிறாங்க, ரொம்ப அழகா, நான் தான் தெரிஞ்சு வச்சேன், 25வது வருஷத்துக்கு வந்திருக்கேன், 50வது வருஷத்துக்கு வரணும்னு சொல்லி நம்ம சிதம்பரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இதில் என்ன கஞ்சத்தோன் 100வது வருஷத்துக்கே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. அது நம்ம குடும்பத்தின் பால் அவங்க வச்சிருக்கிற அந்த ஒரு நெருக்கத்தை காமிச்சிச்சு. 2022 கமலா சினிமாஸ் 50வது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கும். அப்போது நிச்சயமாக நம்ம சிஎம் அழைக்கிறோம், அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு பாரம்பரியமாக அப்படியே தலைமுறை கடந்த ஒரு நெருக்கம்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ பையனுடைய கல்யாணத்துக்கு வந்தது, இட் வாஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். இந்த மெமரிஸ் எல்லாம் தேர் வெரி ரிச் இன் அவர் மைண்ட். அண்ட் இப்போது சிஎம் ஆனதுக்கப்புறம் கோவிட் ரிலீஃப் ஃபண்டுன்னு அவங்க இனிஷியேட் பண்ண அந்த தாட் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு தாட், ரொம்ப இன்றைக்கி தேவையான ஒரு விஷயம். அந்த தாட் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண உடனே நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம், போய் மீட் பண்ணிடணும். 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கை May 15th எழுதிட்டு போய் மீட் பண்ணோம். அவங்க மீட் பண்ணும்போது ரொம்ப அருமையாக வெல்கம் பண்ணி குடும்பத்தை பற்றி விசாரித்து அவங்க கேட்ட 2 கேள்வி என்னை ரொம்ப அசர வச்சிருச்சு. நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோட ஊசி போட்டுக்கிட்டீங்களா
போட்டுக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம். நிறையா தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அது எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஸ்டாஃபுக்கும் ஒர்க்மெனுக்கும் நீங்கள் ஊசி போட்டிங்களா? அந்த கேள்வியை பாருங்கள். தட் வாஸ் வாட் இட் செட்ஸ், வாட்ஸ் த டோன், என்ன ஒரு ஃப்யூச்சர், என்ன ஒரு எதிர்பார்ப்பு, என்ன ஒரு கேர். ஐ திங்க் தட் வாஸ் பியூட்டிஃபுல். அது ஒருத்தவங்களுடைய எண்ணம், அவங்க எதை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க, எப்படி நடத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, தி ஹியூமன்னஸ் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினாங்க. மேடம், அதாவது 100 நாள் அப்படிங்கிற இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக நீங்கள் தொழில்துறையுடைய வளர்ச்சி பாதையில் போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது? அது தொழில்துறை எந்த ரோட் மேப் வச்சுருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? தொழில்துறை வந்து இட் இஸ் பில்ட், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மீத ஸ்டேட்ஸ் நம்மளை எப்படி பார்க்குறாங்க, மீத கண்ட்ரீஸ் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இங்கே இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்க, ரொம்ப வெல்கமிங்காக பார்க்குறாங்க. இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் டோன் தான் இப்போ செட் ஆகிருக்கு. அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி பேசும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த தருணத்தில் வந்து கண்டிப்பாக ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ஆட்சி ஏற்கிற நேரத்தில் செகண்ட் வேவ் கோவிடில் ஒரு பெரிய சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் தான் வந்து ஆட்சி எடுத்தாங்க. அதை வந்து எப்படி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதில் அவங்க ஃபஸ்ட்டு வந்து கோவிட் வார் ரூம் செட் பண்ணாங்க, ஹெல்ப்லைன் செட் பண்ணாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஐசியூ பெட்ஸ் அண்ட் ஆக்சிஜன் பெட்ஸ் வந்து பூல் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு அவங்க பண்ணது. இட் வாஸ் அமேசிங் ஒர்க். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பயங்கர ஷார்ட்டேஜாக இருக்கும்போது அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங்கில் போய் நமக்கு வந்து ரூர்கேலாலேருந்து ஜம்ஷெட்பூர்லேருந்து ட்ரெயினில் வந்து எப்படி ஆக்சிஜன் வந்து சேர்ந்து அந்த கெலாமிட்டியை ஓவர் கம் பண்ணாங்க. தட் வாஸ் ஆல்சோ டன் ஹேண்டில்டு வெரி வெரி வெல். உங்களுக்கு இன்றைக்கி வந்து டோர் ஸ்டெப் மெடிசன், மக்களை தேடி மருத்துவம், அது வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, அதாவது 60% ஆஃப் கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி இல்லை வந்து சுகர், டயபெட்டிஸ், இந்த மாதிரி ஹெல்த் ரீசன்ஸ் இருந்தது. ஸோ அதை இன்றைக்கே வந்து ப்ரோஆக்டிவாக கேர் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ பெரிய டீம் ரெக்ரூட் பண்ணி உங்களுக்கு ஹெல்த் ஒர்க்கர்ஸ்லேருந்து, நர்சஸ்லேருந்து, ஃபிசியோதெரபிஸ்ட்லேருந்து ரெக்ரூட் பண்ணி இப்போவே இன்றைக்கி கரண்ட் ஸ்டேஜுக்கே ஒரு 25,000 பேரோட லைஃப்ஸை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்க ப்ரோஆக்டிவாக அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்க முன்னிலையில் அவங்க வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வி ஆர் பயனியர்ஸ் இன் திஸ். ஸோ அதை பார்க்கும்போது இதை வச்சு தான் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் 100 days, திஸ் இஸ் ஹேப்பன்ட் இன் 100 days. ஸோ இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணும்போது மீதது எல்லாமே வந்து தே ஆர் கோயிங் டு பி ஃபாலோயிங் த சேம் திங் இன் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஐ ஹாவ் ட்ரெமெண்டஸ் கான்ஃபிடென்ஸ் தட் வி ஆர் ஆல் கோயிங் டு ஹாவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். மேடம் சுகாதாரத்துறை குறித்து சொன்னாங்க. இப்படி ஹெல்த் செக்டார் மாதிரி மற்ற எந்தெந்த செக்டார், ஹெல்த் செக்டார் உட்பட இன்னும் என்னென்ன செக்டார்லாம் வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறிகள் தெரிகிறதா பார்க்குறீங்க? இல்லை வந்து இந்தந்த செக்டாருக்கான ரோட் மேப்ஸ் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க? இண்டஸ்ட்ரி செக்டார் ரொம்ப நல்லா இருக்குது. ஆஸ் ஐ வாஸ் சேயிங், நீங்கள் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, வாட் ஆர் யூ ட்ரைங் டு பிரிங் இன் டு, அப்போ எப்படி நீங்கள் பீப்புளை மோட்டிவேட் பண்ணுறீங்க டு இன்வெஸ்ட். ஏன்னா இன்றைக்கி சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, இல்லை கொஞ்சம் அமைதியாக இருப்போம், டிசிஷனை போஸ்ட்போன் பண்ணுவோம், இன்றைக்கி நம்ம அதை முடிவெடுக்க வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வீனியன்ஸுக்காக புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் யூ காட் டு புஷ் ரிஃபார்ம்ஸ். அந்த புஷ் ரிஃபார்ம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டேட்டில் இவ்வளோ பவர் சர்ப்ளஸ் இருக்கிறது இட்ஸ் எ வெரி வெரி பிக் புஷ். இட்ஸ் அ வெரி பிக் புஷ் பிகாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணிங்கன்னா யூ கெட் டு கிரியேட் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒரு புஷ்ஷில் கரெக்டாக பாசிட்டிவாக வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ஃபார் அன் இன்வெஸ்டர், ஃபார் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஹீ இஸ் மோர் மோட்டிவேட்டட். அண்ட் இன்னொரு பிரமாதமான அட்வான்டேஜ் நம்ம ஸ்டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா டேலண்ட் பூல். டேலண்ட் பூல் இஸ் எக்ஸலண்ட். எந்த ஒரு டைரெக்ஷனில் மட்டுமே க்ரோத் இல்லை, க்ரோத் இன் மல்டிபிள் ஏரியாஸ், லாட் ஆஃப் வெர்டிகல்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணுறது, இதை இன்னும் ஹோன் பண்ணுறது, இதை இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி இதுகளை ஐ திங்க் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் தேர் டூயிங் எ கிரேட் ஜாப். ஹெல்த் அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்ஆர்என்சி இஸ் டூயிங் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஒவ்வொரு ஏரியாவிலையும் வென் யூ லுக் அட் இட் இன் ஸ்பெசிஃபிக் அவங்க செய்ய 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 இது எல்லாமே டைரக்ஷன் டுவர்ட்ஸ் அ கிவன் பாத். தட்ஸ் வே ஐ லுக் அட் இட். வழக்கமாக தொழில்துறையுடைய வளர்ச்சி தான் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படும், அதாவது ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியாக பார்க்கப்படும் இல்லையா? உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? ஓகே, ஸோ கண்டிப்பாக தொழிலில் இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளும் நிறையா இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும், நம்ம சொல்கிறது இந்த அரசு கேட்குறாங்க, காது கொடுத்து செவி கொடுத்து கேட்குறாங்கன்ற போது யூ வில் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்.
ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு வளர்ந்த நாடு ஜப்பான் எடுத்துக்கங்க. த பேக் போன் ஆஃப் ஜப்பான் இஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். வெளிநாடுகள்லேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் மேக் ஜப்பான் அப்படின்ட்டு. இல்லை, ஸ்மாலர் இண்டஸ்ட்ரீஸ் மேக் த லார்ஜர் இண்டஸ்ட்ரீஸ் விச் மேக்ஸ் ஜப்பான். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டிலையுமே த பிக்கெஸ்ட் பேக் போன் இஸ் திஸ் அண்ட் தட் இஸ் த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆர் MSME அப்படி நம்ம இப்போ கலைக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த MSMEs they are all going through a lot of tough times. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சேலஞ்ச். நீங்கள் அந்தந்த ஏரியாவுக்குள்ளே அந்தந்த டிவிஷன் அந்தந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா தான் அந்தந்த சேலஞ்சஸ் எவ்வளோ யூனிக்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு நம்ம போக முடியாது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் என்னன்னு பார்த்துட்டு இஃப் we can provide some support ஆஸ் அ ஸ்டேட் என்ன மாதிரி தேவை அவங்களுக்கு இருக்குது அதை எப்படி சப்போர்ட் பண்ணலாம்ன்றத கொஞ்சம் செவி கொடுத்துட்டாங்கன்னா இட் will be a big catalyst. That is on the industry side. Similarly, நம்ம நாட்டுடைய செகண்ட் பிக்கெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தி ரா மெட்டீரியல் இன்புட் ப்ரைஸ் எல்லாம் ஸ்பைரலிங் ஆகிட்டு இருக்குது. அப்போ உங்களோட காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏறிடுது. ஸோ என் ப்ராடக்டோடைய ப்ரைஸும் ஏறிடுது. அந்த ஒரு நடுத்தர மக்களுடைய ரீச்சை தாண்டி போகும்போது வயபிலிட்டி எல்லாமே பாதிக்குது. அப்போ அதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் கேன் த கவர்மெண்ட் ஆஃபர் அப்படின்றது இட் இஸ் மை கொஸ்டன் ஆர் மை ரெக்வஸ்ட். மூணாவது, சினிமா துறை. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் அன்லாக்குன்னு சொல்லி கொண்டாடுறது இட் கால்ஸ் ஃபார் அ லாட் ஆஃப் போல்ட்னஸ். ரொம்ப தைரியத்தோடு தான் அதை நம்ம செஞ்சு கொண்டாடுறாங்க நம்மளுடைய அரசு. என்ன தைரியத்தோடு? அப்போ அன்லாக் பண்ணாங்கன்னா அந்த ஒரு வைரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கோவிட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணலை, தட் இஸ் அன்லாக் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வாட் ஹேப்பன்ஸ் டு த எக்கானமி? ஒரு மாதிரி நம்ம சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரி மாதிரி இங்கே மாட்டிக்குது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டாந்து அன்லாக் பண்ணி அன்லாக் பண்ணி இப்படி தான் போயிட்டுருக்கணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சில ரிஸ்க் நம்ம எடுக்கத்தான் செய்யணும். அது எடுத்தால் தான் அல்டிமேட்டாக we can reach the goal. அப்படி பார்க்கல சினிமா துறை பெரிய துறை, பல பேர் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அந்த துறையை நம்பி இருக்கிறாங்க. அந்த துறையை வந்து டெஃபினட்டாக ஃபார் கிவன் ரீசன்ஸ் இன்னும் தியேட்டர்கள் திறக்கப்படலை. திறந்ததுக்கப்புறம் அதர் சேலஞ்சஸ் ஃபார் மிச்ச இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கும். பட் முதல்ல தட் ஆப்பர்ச்சுனிட்டி மஸ்ட் கம். ஸோ என்னுடைய திங்கிங் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி ப்ரோட்டோகால்ஸை கொண்டாந்து சேஃப்டி மெஷர்ஸை உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அந்த ஒரு டைரெக்ஷனில் போனதுக்கப்புறம் யூ கோ ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி கேன் சம்திங் பி ஃப்ரேம்டு ஃபார் த சினிமா இண்டஸ்ட்ரி. அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய திங்கிங். மேடம், உங்களுடைய இந்த கோரிக்கைகள் தொழில்துறை சார்ந்து முதலமைச்சரிடம் தமிழ்நாடு அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி பேக் போன் ஆஃப் எனி ஸ்டேட் வந்து ட்ரேட், காமர்ஸ், இண்டஸ்ட்ரி தான். ஸ்டார்ட் அப் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணலாம். ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். ஆல்ரெடி அவங்க அந்த பாத்தில் ஸ்டார்ட் அப் ஆகிட்டாங்க நம்மளோட கவர்மெண்ட். அதில் வந்து இன்னும் நம்ம அணுகுமுறையை வந்து பண்ணி என்கரேஜ் பண்ணணும். அடுத்தது வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து சொன்னீங்க அப்படின்னா பையர்ஸை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம இன்னும், ஏன்னா நிறைய வேலை வாய்ப்பு அது சம்மந்தமாக இருக்குது. அதே நேரம் ஹோம் பையிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டில் வந்து நம்ம அவங்க என்ன சப்சிடி பண்ணி பையர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாமோ அதுவும் என்னோட கோரிக்கையாக இருக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்னும் என்னென்னலாம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஏர்லியர் கலைஞர் பீரியடில் தான் ஐடி வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ஹுண்டாய் நிறைய மல்டிநேஷ்னல் பிளான்ஸும் இங்கே செட்டப் பண்ணாங்க. கோயிங் ஃபார்வர்ட் நம்ம அதை என்கரேஜ் பண்ணி நம்ம ஸ்டேட் வந்து விச் இஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை என்கரேஜ் பண்ணி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அவங்களுக்கு சப்சிடிஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டுட்டு வர்றதும், ரீசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபியூச்சரிஸ்டிக்கான இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நம்ம இன்றைக்கே வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதும், ஹோலிஸ்டிக்காக ஆல் இன்க்ளூசிவ் அப்ரோச் அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சிஎம்க்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து ஆல் இன்க்ளூசிவ் ஹோலிஸ்டிக்காக எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்போ 2030 பிளானே 2020 to 30 and 30 ஃபார்வர்ட் அப்படின்னு அவங்க பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இன்னி வந்து ஸ்டார்ட் அப் ரொம்ப முக்கியம், இன்னோவேஷன் அண்ட் ரீசர்ச் முக்கியம், ஃபியூச்சரிஸ்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோயிங் ஃபார்வர்ட். அதெல்லாமே அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் வி வில் பிகம் அ வெரி வெரி ரோபஸ்ட் ஸ்டேட். நம்ம தான் வந்து தமிழ்நாடு ஷுட் பிகம் த ரோல் மாடல் ஸ்டேட் இன் இந்தியா. அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கண்டிப்பாக இந்த 2030 விஷன் அவங்க அந்த 1 ட்ரில்லியன் விஷனை நோக்கி அதுக்கு பிளான் அண்ட் பிளேஸ் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக ரீச் ஆகிடலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனாகவும்
அல்லது ஒரு கவர்மெண்ட்டும் வந்து அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்படின்னு தான் வந்து கோல் செட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அதாவது வந்து இப்போ இங்கே வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட், கவர்மெண்ட் டிரான்சிஷன் நடந்திருக்கு இயல்பாகவே. 2021 இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டாக கோல் செட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க? அது எப்படி வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்குறீங்க? இதை இப்படி கூட வியூ பண்ணலாம். ஒரு உதாரணமாக அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள ரோட்ஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக். அப்போ அந்த ரோட்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டார் பூம் ஆயிடுச்சு. நிறையா பேர் வந்து ஃப்ளைட்டில் போகவும் விருப்பப்பட்டாங்க, ட்ரைவ் பண்ணி போகணும்னு நினச்சாங்க. அப்போ ட்ரைவ் பண்ணி போகும்போது ஒருத்தர் பாயிண்ட் A to பாயிண்ட் B மட்டும் போக மாட்டார், நடுவில் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுவார், அங்கே ரிலாக்ஸ் பண்ணுவார். அப்போ என்ன ஆகுது, அங்கே நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஃபுட் பார்க் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஹோட்டல் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து அங்கே போகிறவர் நடுவில் நிப்பாட்டுறாரு. நிறைய பேர் இதுக்கு இதே போயிட்டு வருவோம்னு நினச்சாங்க. ஸோ ஒன் ரீசன் வாஸ் ரோட். அதுலேருந்து உருவானது இம்மீடியட்டாக அடுத்தது. ஸோ இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், particularly roads, dams, your rail connectivity, airline connectivity, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இன்றைக்கி முடிவு பண்ணி நீங்கள் இன்றைக்கி பண்ண முடியாது. இன்றைக்கி முடிவு பண்ணி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் A, காஸ்ட் இன்டென்சிவ், அண்ட் B, இட் டேக்ஸ் டைம். இது ரெண்டையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி வரணும்னா அதுதான் உங்களுடைய அந்த 10 வருஷம். இன்னையிலேருந்து நீங்கள் அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஆர் ஏர்லி பை 10 years. இன்னையிலே விட்டுட்டு நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆரம்பித்தோம்னா we are still early by 5 years, we are not early by 10 years. அந்த ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன். Now that apart, if you look at it, future அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கார்ஸ் are the future. anything green அதுதான் ஃபியூச்சர். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 2030க்கு மட்டும்தான் யூ கேன் கிரியேட் 25 to 30% ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ நீங்கள் அதை பயணித்து போனீங்க அல்லது அந்த மைண்டில் வச்சுட்டு நம்ம போக ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அக்ரெசிவாக ஒர்க் பண்ணும்போது அதை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்துடும். அண்ட் இஃப் யூ அப்ளை த சேம் திங், இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டில் முன்னாடி நான் சொன்னபடி த டேலண்ட் பூல் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அப்போ டேலண்ட் இங்கே இருக்குது. ஒரு திருப்பி I'll be talking about automotive because I am from that industry also. அப்போ ஒரு ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் லார்ஜ் கம்பெனி, கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எங்கே வருவாங்க, எங்கே Tier 2, தட் இஸ் அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எங்கே கிடைக்குதோ அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க பிளான்ட்டை வைக்கணும்னு நினைப்பாங்க. வேற எங்கேயோ பிளான்ட்டை வச்சுட்டு இது எங்கேயோ இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா யோர் வெல்கம் டெஸ்டினேஷன் இஸ் கோயிங் டு பிகம் தமிழ்நாடு ஒன்லி. இன்றைக்கே வி ஹேவ் ஆல் தி ஆட்டோ ஜாயன்ட்ஸ். இன்னும் வர இட் வில் பிகம் மச் பெட்டர். அண்ட் ஐ திங்க் த ஸ்டேட் இஸ் ஆல்சோ டூயிங் ஒன் மோர் திங். ரொம்ப கான்ஷியஸாக டீகன்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டெவலப்மெண்ட்டும் ஒரு இடத்துல கொண்டாந்து பண்ணாமல் த்ரூ அவுட் த ஸ்டேட், நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு இட்ஸ் அ லார்ஜ் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஃபுல்லாக டீகன்ஜஸ்ட் பண்ணி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலையும் நடக்கும்போது அங்கங்கே there will be a boom and in total there will be a fantastic boom. ஒற்றை வரியில் இந்த 100 நாள் ஆட்சியை குறிப்பிடணும்னா நீங்கள் எப்படி குறிப்பிடுவீங்க மேடம்? நம்ம சிஎம் வந்து 2 times மேயராக இருந்து சிங்கார சென்னையை உருவாக்குனாங்க. அதே மாதிரி அவங்களோட ஆட்சியில் வந்து கண்டிப்பாக சிங்கார தமிழகம் உருவாகணும். அதுதான் என்னோட ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ஸ். உங்களுடையது சார்? விடியலை நோக்கி நம்பிக்கையுடன். ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக 2 பேரும் சொன்னீங்க. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இந்த 100 நாள் ஆட்சி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. அடுத்த 10 ஆண்டுகள் எதை நோக்கி போகணும், உங்கள் கோரிக்கைகள் என்ன, உங்களுடைய அனுபவங்கள், அவரோட நெருக்கமாக இருந்ததுன்னு நிறைய விஷயங்களை 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. 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 மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.